வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா, நம்ம காளியம்மா வந்து விரித்த ஸ்கெட்சில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாம் இந்த சாமுண்டேஸ்வரி சொல்லி தான் நாங்கள் எங்கள் நகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது நாங்கள் எல்லாம் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறோம். அப்போனா நீங்கள் உங்கள் சொத்து பத்தெல்லாம் விற்று எங்களுக்கு வந்து நகையை வந்து புதுசாக வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து தீர்ப்பு வந்து கேட்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், எங்கள் அத்தை உங்களுக்கு எல்லா நகையும் தருவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நாள் எனக்கு டைம் தாங்க, அந்த சுருட்டிட்டு போன அந்த நபரை தோலை உரித்து உங்கள்கிட்ட கொண்டு நிப்பாட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கார்த்தி அதிரடியாக இறங்கி நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து மீட்டுறாங்கங்க. சாமுண்டேஸ்வரி எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த நபரை வந்து நகையெல்லாம் வந்து கொடுக்க வச்சுறாங்க. தோலை உரித்து கொண்டு வந்து இதுக்கெல்லாம் காரணம் காளியம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து முழிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சரியான ஆப்பு வைக்கணும். அவள் சொத்து எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நடு தெருவில் நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சி போட்டு இதுக்கு ஒரே வழி அப்படின்னு வந்து காளியம்மா 2 நபர்களை வர வைக்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த ஊரில் வந்து எல்லா மக்களும் உங்ககிட்ட நகையை இன்வெஸ்ட் பண்ணணும், வந்து 3000 ரூபா ஒரு பவுனுக்கு வந்து ஒரு மாதத்தில் 3000 ரூபா நீ வந்து வட்டியாட்டு வந்து கொடுப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அது அப்படி ஊர் மக்களை நம்ப வைக்கணும். நீ பஞ்சாயத்து தலைவரான சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் இதை பற்றி சொல்லு, இதனால ஊர் மக்கள் சீக்கிரமாக வந்து முன்னேறிடுவாங்க, நல்ல வாய்ப்பு, இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி போய் சொல்ல நேரம் நம்ம ராஜா சொல்கிறாங்க, அத்தை இதில் ஏதோ தப்பாக இருக்கிறது மாதிரி தெரியுது, ஊர் மக்கள் உங்களை நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்காதீங்க, அதில் மாட்டிக்கிடுவீங்க போல இருக்கு அத்தை அப்படின்னு வந்து சொல்லுறேன். இவன் சொல்லி நான் கேட்குதா, அதெல்லாம் முடியாது, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஊர் மக்களை இல்லை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜா சொன்னாங்க. நீ ஒரு காரணத்துக்காக அதை விசாரிக்காமல் வந்து களத்தில் இறங்குறாங்க, இந்த பயலுக்கு எதிராக தான் நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து ஊர் மக்களை கூடுறாங்க. இந்த நகையை வந்து நீங்கள் ஒவ்வொரு பவுனும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3000 ரூபா உங்களுக்கு வட்டியுடன் அடுத்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும், நகையெல்லாம் நீங்கள் தாராளமாக இவங்ககிட்ட கொடுக்கலாம், ஈஸியாக முன்னேறலாம் அப்படின்னு வந்து சொல்லி ஊர் மக்கள்கிட்ட ஆசையை காட்டுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா நம்ம காளியமாக நம்ம திட்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடு. ஊர் மக்கள் எல்லாமே சாமுண்டேஸ்வரி பேச்சை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட நகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா நகையும் எல்லா மக்களையும் இன்வெஸ்ட் பண்ண உடனே நம்ம காளியம்மாவின் திட்டம் சுருட்டிட்டு ஓடிடுங்க அப்படின்னு வந்து அந்த இனி ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்க, இவங்க கண்ணிலே படக்கூடாது, எல்லா பழியும் சாமுண்டேஸ்வரி மேலே விழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்ப வச்சுட்டாங்க காளியம்மா. நகையை அந்த நபர்கள் வந்து சுருட்டிட்டு ஓடாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கையுங்களவுமாக வந்து மாட்டுறாங்க. நகையெல்லாம் நாங்கள் நீங்கள் சொல்லி போட்டோம், இப்போ அந்த நபர்கள் இங்கே இல்லை, துணிய காணல, நீ ஊரை விட்டே ஓடிட்டாங்க, இப்போ இழந்த நகைக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாவீங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கழுத்தில் கத்திய வச்ச குறையா ஊர் மக்கள் வந்து திரண்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம ராஜாவுக்கு என்ன செய்யுது, நம்ம அத்தை வந்து சிக்கிட்டாங்களே, நம்ம எவ்வளோ சொன்ன போகிறோமோ நம்ம பேச்சுக்கு எதிராக செய்து இப்படி வந்து வம்பில் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ எப்படி அத்தையை காப்பாற்றுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க. போட்டுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், எங்கள் அத்தை ஒரு நாள் டைம் கொடுங்க, இல்லாட்டினா அவங்களே அவங்க இடங்களை விற்று உங்களுக்கு புது நகையாக செய்து தருவாங்க, அது இருக்கட்டும், ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு நாளை தந்தால் போதும், நான் அந்த நபர்களை வந்து கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், நீங்கள் தோலை உரிச்சி வாங்கிக்கிடுங்க அந்த நகையெல்லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம். சரி, நாங்கள் உங்களை நம்புகிறோம், உங்கள் அத்தைக்காக இவ்வளோ நீங்கள் வந்து கேட்க நேரம், எங்களுக்கு சாமுண்டேஸ்வரி அம்மாவை பகைக்கணும்னு தேவையில்லை, நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், நீங்கள் கொண்டு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் சொல்லாங்க. இந்த விஷயத்த நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் அறிஞ்சிட்டு இந்த டிரைவர் பையன் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான், அதுக்குள்ளே இவங்க கண்ணில் சிக்காமல் அவன் இவங்க வந்து இருக்கணும், நகை ஆட்டை போட்டுட்டு போக வச்ச நபர்களை வந்து நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு கால் பண்ணி சேஃபாக இருந்துக்கிடுங்க, வெளியே யாரும் வந்துடக்கூடாது, இவனுக்கு கண்ணில் நீங்கள் சிக்கிடக்கூடாது, அவ்வளோதான். இந்த நகையெல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரியால் இழந்துட்டோம், அவன் நடு தெருவுக்கு இவள் வரணும் சாமுண்டேஸ்வரி, அவளை சொத்து பத்தையும் விற்று ஊர் மக்களுக்கு புது நகையாக அவள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா வந்து திட்டம். ஆனால் நம்ம கார்த்தி வந்து முறியடிக்கும் விதமாக அந்த டிரைவர் பையன் எங்கே இருக்காங்கன்னு நோண்டி நொங்கு இந்த நம்ம 2 ஃபைனான்ஸ் மேன்களும் எங்கே இருக்காங்கன்னு நம்ம ராஜாவை வந்து நோண்டி நொங்கு எடுத்து அவங்கள கழுத்தை பிடிச்சி இழுத்து ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். ஊர் மக்கள் எல்லாம் அரண்டு வாயை பிளக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து. இந்த பாருமா, உன் மாப்பிள்ளை கார்த்தி இருக்கிறதுனால தான் நீ தப்புன, இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும், இந்த ப்ராடுகளை நம்பி நீ எப்படி எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவேன், என்ன பார்த்தியா, சுருட்டிட்டு ஓடி உனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தந்துறாங்க. இந்த மாப்பிள்ளையவே வந்து பொண்ணை பிரிக்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டணியாக்கம் அப்படின்னு வந்து நல்லாவே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த 2 ஃபைனான்ஸ் நபர்களையும் தோலை உரிக்கிறாங்க கெட்டி வச்சு. சொல்லுங்கடா, எதுக்காக நீங்கள் இந்த வேலையை பண்ணுனீங்க, ஏன் வந்து நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி அம்மாவை சிக்க வச்சிங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது எல்லாமே நாங்கள் காளியம்மா சொல்லி தான் செய்தோம், காளியம்மா தான் இப்படியெல்லாம் செய்தால் தான் இந்த சாமுண்டேஸ்வரி நடு தெருவுக்கு வருவா, அவன் நடு தெருவுக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அவங்க தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, இப்போ நகை எல்லாமே காளியம்மா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம காளியம்மா வீட்டுக்கிட்ட போகிறாங்கங்க. காளியம்மா வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. காளியம்மா வெளியே வா அப்படின்னு வந்து உள்ளுக்கு இறங்குறாங்க அதிரடியாக. காளியம்மா வீட்டில் இருந்த நகை 10 அவலத்தையும் வந்து எடுத்து சூறையாடுறாங்க. காளியம்மாவை தரன்னு இழுத்து வராங்க. சிவனாண்டி காளியம்மா முத்து வேலை வந்து வேட்டையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம இதுலேயும் தோத்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காளியம்மா இந்த டிரைவர் பைய இருக்கிறது வரை நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது, அந்த அளவு நம்மளுக்கு வேட்டு வச்சுட்டே இருக்கான். இப்போ நம்ம நகையெல்லாம் சாமுண்டேஸ்வரி இழந்து நடுத்தருவில் வருவான்னு பார்த்தா நம்மளை அடித்து நடுத்தருவில் இழுத்துட்டான் இந்த டிரைவர் பையன், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆவேசத்தோடு வந்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்து காளியம்மாவை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போடுறாங்கங்க. நம்மளுக்கு ஊர் மக்களுக்கு நகை நட்டெல்லாம் கிடச்சிடுது. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அம்மா இதுக்கெல்லாம் உங்கள் மாப்பிள்ளை தான் காரணம், அவங்க தான் இந்த நபரை பிடிச்சி வச்சு நீங்கள் நிரபராதுன்னு நிரூபிச்சிங்க, இனி யார் வந்து உங்கள் மாப்பிள்ளையை மதித்து நடக்க கற்றுக்கிடுங்க, அதனால் உங்கள் மாப்பிள்ளையை வந்து எந்த காரணத்துக்கு வீட்டை விட்டு விரட்டும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு எதிரிகள் பட்டாலும் கூடுதல், இவர் தான் அவங்கள காத்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஈஸ்வரி நல்லா கேட்டியா, நம்ம மாப்பிள்ளைய நீ என்ன நினச்சிட்டு, அவர் தங்கம் என்ன பார்த்தியா, இந்த சாமுண்டேஸ்வரி ஒன்று காளியம்மா சிவனாண்டி முத்துவேலி இவங்க சிக்க வைக்கிற விலையிலிருந்து காப்பாற்றி உனக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாமல் காப்பாற்றினது வேற யார், ரேவதியோட மாப்பிள்ளை தானே, இப்போ மாதிரி நீ மாப்பிள்ளை வேலை நம்பிக்கை வை, ஏன் வந்து நீ அவரை எதிரியாட்டே பார்க்குறா அப்படின்னு வந்து கேட்ட உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. இப்போ இவர் மட்டும் இல்லாட்டினா நம்மளோட கதி என்ன ஆகிருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்து பார்க்குறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.